டாஸ்மாக் ஊழியர் ஒருங்கிணைப்பு கூட்டுக்குழு சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத அறப்போராட்டம். சென்னை அண்ணா சாலை மின்சார வாரிய தலைமை அலுவலகம் அருகில் டாஸ்மாக் ஊழியர் ஒருங்கிணைந்த கூட்டுக்குழு சார்பில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தின் சம்மேளன பொருளாளர் ஜி. சந்திரன் தலைமையில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத அறப்போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை கே. முகமது நயினார் துவக்கி வைத்தார். சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் எஸ். கண்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன், தமிழ்நாடு டாமின் தொழிற்சங்க கே. விஜயன், தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு டி. ஜெய்சங்கர், தென்னக ரயில்வே எம்ப்ளாயீஸ் ஊழியர் ஏ. ஜானகிராமன், தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழில் சங்க சம்மேளன ப. பாலகிருஷ்ணன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். விளக்க உரையினை சம்மேளன பொதுச் செயலாளர் கே. திருசெல்வம் அவர்கள் கூறுகையில், இன்று தமிழகத்தில் 5 மண்டலத்திலும் நமது முக்கிய கோரிக்கையான பணி வரன்முறை, காலமுறை ஊதியம், ஓய்வு வயது 60 ஆக உயர்த்த வேண்டும், இஎஸ்ஐ அமல்படுத்த வேண்டும், காலி பாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றி அறிக்கை வெளியிட வேண்டும். தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை ஏற்காவிட்டால் பிப்ரவரி 18 முதல் காலவரையற்ற போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். கவன ஈர்ப்பு உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் எஸ். வடிவேலு, ப. பாக்கியராஜ், கே. பி. ராமு, ஜி. சதீஷ், கே. வெங்கடேசன் உட்பட முக்கிய நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.